எல்லோருக்கும் வணக்கம். அஹ் இந்த வீக் மார்க்கெட் எப்படி போச்சு, நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்துச்சு. ஒரு நாள் பயங்கரமாக இருந்துச்சு. மண்டேலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் டியூஸ்டே லீவ், தேர்ஸ்டே வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. அண்ட் வெனஸ்டே வந்து ரொம்ப டவுனில் இருந்து அண்ட் அகெயின் ஒரு பாசிட்டிவ்கே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேபி தெரியல இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ட்ரம்ப்பை பொறுத்து தான் அங்கே இருக்குது. ஸோ அவர் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் வந்து இந்த வாரம் எப்படி போய் நிப்பாட்டுறதோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மார்க்கெட்டில் என்ன கிடச்சிருக்கு, நம்ம அந்த நியூஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 63% வந்து சர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 38 and 124 க்ரோஸ் வந்து ஃபினான்சியல் 25-26 வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இது பிக் நியூஸ். ஸோ யாராவது டிஃபென்ஸில் ஒரு நல்ல கம்பெனியாக, அது பிஎஸ்சி தான் சொல்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி வந்து அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிக்க ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி பிஎஸ்சியில் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். அப்புறம் வந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம இதை கூட போய் பார்க்கலாம். ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து ஒரு பவர் சிஸ்டம் அதோட மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்க. பேட்ரிஸ், மொபைல் அந்த மாதிரி பண்ணுற ஒரு 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 கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட மார்க்கெட் கேப் வந்து 18,500 கோடி வச்சுருக்காங்க. ஸ்டாக் பி 22 இருக்குது. அதோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஆர்ஓசி 27 இருக்குது. ப்ரெஸ்ட் வேனிங் 22 இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1, டெவரி நில்லு வந்து 30. அண்ட் அவங்க ஏதாவது கடன் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.04. ஸோ குட்டுங்க. குட் கம்பெனி மாதிரி தான் இருக்குது. எஃப்எஸ் ஹோல்டிங் 5.87. அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 280, பட் இன்னைக்கு 667 இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி லாஸ்ட் 1 இயராகவே கிட்டத்தட்ட அப்படியே அதோட தப்பிக் பாருங்கள், 1100 600 வந்துருக்கு. 50% கம்மியாக இருக்குங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த குட் கம்பெனி இந்த செக்டரில். ஸோ பாருங்கள் இந்த கம்பெனி. ஸோ அவங்க என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வந்து அந்த கவாச்சி எக்யூப்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்களே, ஸோ ரயில்வேலேருந்து ஒரு அந்த லோக்கோமேட்டிவ் வந்து இவங்க வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால இன்னைக்கு மட்டுமே தேர்ஸ்டே மட்டுமே 11% இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஸோ உங்களுக்கு வேணால் பாருங்கள் இந்த கம்பெனி. ஆர்பிஎல் பேங்க், இவங்க வந்துன்னா 74% ஸ்டேக் வந்து யூஏஇயில் வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த குட் பேங்க் தாங்க. பிஎஸ்யூ ஸ்டாக்கில் வந்து அதுவும் ஒரு குட் பேங்க் தான். ஸோ நீங்கள் வந்து ஆர்பிஎல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு காலத்தில் 164 நான் பார்த்துருக்கேங்க இந்த பேங்க்கை. 3 இயர்ஸில் தான் இருக்கும். சரி, திஸ் இஸ் த டைம். 24-25 வந்து 164 தான் பார்த்தேன். அப்போ அதோட பேங்க் நியூஸ் எதுவும் இருந்துச்சு இந்த கம்பெனி, மறந்துச்சு என்ன நியூஸ் அப்படின்ட்டு. 2022 பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கீழே தான் இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப லோவாக இந்த ஸ்டாக் தான். அப்புறம் என்ன நியூஸ் வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு 300க்கு மேலே போய் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அண்ட் இதோட ப்ரைஸ் டு புக் வந்து நம்ம அதை தான் பார்க்கணும் இந்த இதுக்கு. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.17 இருக்குது. அரௌண்ட் 1 தான். ஓகே, ஹை வேல்யூலாம் இல்லை. அண்ட் இதோட இன்சென்ட் 235, இப்போ 301 இருக்குங்க. ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள் இந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்பெனி என்ன நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ் பேங்க் வந்து ஒரு ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாங்கிட்டு இருக்காங்க. மேபி இது ஒரு ஃபார்ச்சுனாக கூட இந்த கம்பெனிக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் கோஃபோர்ஜ். ஸோ கோஃபோர்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஏஐ பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் செக்டருக்கு. ஸோ இதுதான் அதோட அந்த இன்சூரன்ஸ் செக்டர் அவங்க பார்ட்னர்ஷிப் வந்துருக்கு. அதனால இன்னைக்கு ஒரே நாளில் 5.2%. இது ஏஐ பபுள் என்னன்னு தெரியல, ஏன்னா ஏஐன்னு பேர் வச்சு எல்லாமே பறக்குது. ஸோ கோஃபோர்ஜுங்கிறது ஒரு ஐடி கம்பெனி தான், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஏஐ நிறுவனம் வந்து ஒரு இது வந்ததுனால அவங்களும் பயங்கரமாக பறக்குறாங்க. ஸோ கோஃபோர்ஜ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட லோ பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1000, இப்போ 1213 தான் இருக்குது. அண்ட் இது ஒரு மிக்கப் கம்பெனி நினைக்கிறேன். மேபி நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா.
ஸோ பாருங்கள் நல்லா விழுந்தா இருக்குது. 2000 இருந்தது கிட்டத்தட்ட 1000 வந்திருக்கு. 3 இயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 இந்த ரேட்டுக்கு வந்திருக்குங்க. ஸோ 24 கிட்டத்தட்ட 23. ஸோ 23லேயே அது வந்து 1200 வந்துருச்சு. ஸோ பாருங்கள் இது ஓகேவா இருந்தால் கூட இந்த கம்பெனி கூட ஓகே தான். அண்ட் மோரோவர் நம்ம வேறு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும் அந்த ஃபேக்டர்லாம் இது கரெக்டாக ஆச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஒரு நாட்டை ஸோ இப்போ எல்லா ஐடிக்குமே அடிபட்டு கிடக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ அண்ட் எல்என்டி. ஸோ இந்த கம்பெனியில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை விட கோஃபோர்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு பை யூ கேன் பை இட். அதுதான். அப்புறம் டாட்டாவோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்காருங்க. ஸோ நீங்கள் அதில் இருக்க எல்லா கம்பெனியும் மானிட்டர் பண்ணலாம். பி கேர்ஃபுல். ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வாங்கணும் அப்படின்னாலும் மேபி இன்னும் குறையலாம் ரேட்டு. ஸோ அவரை தான் வார்ன் பண்ணுறாரு. டிசிஎஸ், டைட்டனு, ஹோல்டாஸு, ஹோட்டலு, இந்தியன் ஹோட்டல்ஸ் ப்ளஸ் டாடா மோட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பி கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ லூப்பின் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசு ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மசிக்கு லூப்பின் ஒரு நல்ல கம்பெனி தாங்க. பயங்கரமாக அது வந்து போயிட்டுருக்கு தான். மேபி இன்கேஸ் உங்களுக்கு லூப்பின் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட பார்க்கலாம். அண்ட் அகெயின் இப்போ ஃபார்மாவும் செம்ம அடி வாங்கிட்டு இருக்குங்க. இது பட் நாட் 52 வீக் லோவில் இல்லை, 50 வீக் ஹையில் தான் இருக்குது ஸ்டில். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த கம்பெனிக்கு. இதுவும் அந்தளவுக்கு இறங்க மாதிரியே தெரில. பிகாஸ் இது ஒரு இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நல்ல அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனிலாம் இறங்கலை. மேபி இறங்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபார்மா பாருங்கள், எமக்யூர் ஃபார்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நோவா நாட்டிக் அவங்களோட ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபார்மா அடிபடுது. ஸோ இந்த ஃபார்மா மேபி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் 50 ஹையில் தான் இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த நோவா நாட்டிக்லேருந்து அந்த ஃபார்மா வந்து இந்தியாவில் செல் பண்ணுற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷூராக தெரியல. இதோட பி எல்லாமே அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ இது ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸோ வெயிட் பண்ணி வேணால் நம்ம இதை பை பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபண்டமெண்டல் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துவேன். ஸோ இன்றைக்கி நான் முக்கியமாக பேச வந்து இதை பற்றினா ஏர்டெல்லை பற்றி தாங்க. ஸோ ஏர்டெல் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் சும்மா மார்க்கெட்டில் இருக்க சில நியூஸஸ். ஸோ சாரி ஏர்டெல். ஸோ ஏர்டெல் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் செகண்ட் வந்துட்டாங்க. இது வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஆப்ரேட்டர் இந்த வேர்ல்டு. அந்த அளவுக்கு ஏர்டெல் வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா குளோபலாக அவங்க வந்து 650 மில்லியன் கஸ்டமர் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா ரெண்டுமே சேர்த்து. ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 368 மில்லியன்ஸ் மொபைல் கஸ்டமர் இருக்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் வந்து 14 கண்ட்ரிஸ் இருக்குது. 14 கண்ட்ரிஸ் சேர்த்து ஒரு 179 மில்லியன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 650 மில்லியன் கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் நியூஸுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேங்க் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதுலேயே கஸ்டமர் நிறைய இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் இவ்வளோ கஸ்டமர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 50 மில்லியன் நினைக்கிறேன். 150 மில்லியன் இந்தியாவில் வந்து அதுக்கு வந்து ஆல்ரெடி கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட டேட்டா இருக்குது. ஸோ கஸ்டமரோட டேட்டா, ஃபோன் நம்பர் வச்சு கொஞ்சம் டேட்டா வச்சுருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு செகண்ட் நியூஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அண்ட் டேட்டா சென்டர் க்ரோத். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுங்க. ஒன் வெப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் தென் டேட்டா சென்டர் இவங்க வந்து நெக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. இது வரைக்கும் 300 மில்லி வோல்ட் வந்து இப்போ அதை வந்து 1 ஜிகாவால்ட்டை வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுதான் அவங்களோட டேட்டா சென்டரோட எய்ம். ஸோ கூட்டு கழிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனி எவ்வளோ நியூஸ் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் ஆப்ரேட்டர், செகண்டு இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி வச்சுருக்காங்க, தேர்டு டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு டைப் வச்சுருக்காங்க. மோரோவர் அந்த இண்டஸ் டவர் இவங்க கையில் தான் மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்காவான கம்பெனிங்க. ஒரு என்ன சொல்கிறது
ஒரு நல்ல கம்பெனி அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா பாருங்கள். ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 52 வீக் லோ கிட்ட வந்துச்சு. அண்ட் இதோட ரேட்டும் பாருங்களேன், கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக நான் பார்க்கும்போது 600 இந்த இதோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரேட்டில் தான் நான் வந்து இதை பார்த்துட்டு இருந்தேன். 23 சாரி இந்த டைம் கரெக்ட் 22ல் வந்து 640 630. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வீக் லோ தான் கரெக்டுங்களா. ஸோ 50 லோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ 640 அதுக்கு அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் 2022ல். பட் அதுக்கப்புறம் அது போன உழைச்சி பாருங்க, எனக்கு 2000 போய் அன்இமேஜினபிள். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்பில் வந்து பை பண்ணேன். இந்த 1600 நான் பை பண்ணேன். இந்த டிப்பில் தான் பை பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த டிப் இதில் வந்து பை பண்ணேன். ஸோ இப்போ ஐ பிளான் டு ட்ரை ஆவரேஜ் திஸ் ஸ்டாக். ஏன்னா இதை நான் ஒரு மொபைல் டெலிகாம் ஆப்ரேட்டரை மட்டும் பார்க்கல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜியோ அப்படிங்கிற ஒரு பெரிய இது வந்து ஜஸ்ட் ஜென்ரிக்காக பேசுவோம். ஜியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒட்டுமொத்தமாக அப்போ எவ்வளோ மொபைல் ஆப்ரேட்டர் இருந்தாங்க, டொக்கோமோ இருந்தாங்க, ஜியோ இருந்தாங்க, யூனினார்சாம், எவ்வளவோ ஆப்ரேட்டர், ஏர்செல் எல்லாத்தையும் ஜியோ வந்து இழுத்து மூடிடுச்சு எக்ஸப்ட் ஏர்டெல். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இருந்துச்சு, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அவங்களோட கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1,36,35,000 35 கோடி வச்சுருக்காங்க கேஷ் ஃப்ளோ மட்டுமே. அண்ட் ஒரு நல்ல கம்பெனிங்க, ஒரு வெல்த்தியான கம்பெனி. மேபி அவங்களோட வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸ்டாக் பி வந்து 35 தான். அண்ட் நீங்கள் நம்ம அப்படி பார்க்கணும், பி ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ படி இப்போ ரொம்ப கம்மி பாருங்க, பிலோ 15 இருக்குது. அதோட பி ரேஷியோ வந்து அதோட ஆவரேஜ் பிவி ரேஷியோட கம்மியாக தான் இருக்குது. மேபி திஸ் இஸ் மேபி நீங்கள் பார்த்துட்டு இது அப்படியா இதுவும், ஏன்னா இந்த ஆவரேஜ் இதோட கீழே போச்சுன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாக்னேட் ஆகுது, அதுக்கப்புறம் மேலே ஏறிடுது. ஸோ நம்ம அப்படி பி படி பார்த்தோம்னா, நம்ம இந்த ப்ரைஸ் பார்க்காம பி படி பார்த்தீங்கன்னா மேபி இட்ஸ் அ குட் ப்ரைஸ். ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஜியோ. ஸோ அந்த ஜியோ அவ்வளோ கம்பெனி எடுத்து மூடும் போதும் இது ஸ்ட்ராங்காக இருந்து இன்னைக்கு ஒரு யூசர்ட்டு அதிகமான ரெவன்யூ வாங்குற கம்பெனி தான் ஜியோவை விட. ஸ்டில் ஜியோ வந்து அதிகமான கஸ்டமர் வச்சுருந்தாலும் இந்தியாவில் இவங்க வந்து அதிகமான கஸ்டமர் இல்லாட்ட கூட செகண்ட் பொசிஷனாக இருக்காங்க நினைக்கிறேன் இந்தியாவில். ஸ்டில் இவங்களால வந்து அதிகமாக ரெவன்யூ கொடுக்க முடியுது. அண்ட் இண்டூஸ் டவர் வந்து நிறைய அக்விசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. தென் டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு என்பிஎஃப்சி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிக் கம்பெனிங்க. ஸோ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது ஒரு நல்ல கம்பெனியாக ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம பார்த்த அந்த ஹவு டு சூஸ் ஸ்டாக் அந்த இதுபடி பார்த்தோன்னா இது வந்து வராது. மேபி நம்ம ஒரு 20 ஸ்டாக் வாங்குறோம்னா ஒரு 15 ஸ்டாக் வேணால் நம்ம வந்து நம்மளோட அந்த ஒரு ரூல் படி போகலாம். ஒரு 5 ஸ்டாக் வந்து, ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்க போகிறோன்னா எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டாக் அமையாது ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஒரு 10 ஃபேக்டர் வச்சுக்கணும், ஒரு 8 டிக்கான கூட நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கில் இது வரும்னு நினைக்கிறேன். மேபி இது நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஒரு அட்வைசரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. இது என்னோட ஐடியாவை நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும். அண்டு நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் பிகினர் தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வெரி ஃபியூ தான். மேபி ஏன்னா எனக்கு இந்த ரேட்டில் எனக்கு வாங்குறது கொஞ்சம், நான் 600 பார்த்தேங்க, 600 நான் சொன்னேன், 600 பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரேட்டில் வாங்குறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. 600 நான் வாங்க விட்டது இன்னைக்கு 1600 வாங்குற மாதிரி இருக்குது. 700 600 வாங்குற மாதிரி இருக்குது. ஸ்டில் ஓகே எனக்கு. ஏன்னா எனக்கு இதோட இங்கே பாருங்க 2200 1800 கிட்டத்தட்ட ஒரு 400 கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 400 ஓகேவா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு மேபி நான் 1 by 1 தான் வாங்கிட்டே இருக்கேன். மேபி இன்கேஸ் இது குறைஞ்சா 1600 தான் நெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியல, 1600 தான் அது ரேஞ்ச். அதை பிரேக் பண்ணால் 1400 வரும், இல்லைன்னா 1200. பாருங்க, ஒவ்வொரு 200 ருபீஸும் ஒரு இதுக்காக ஒரு சப்போர்ட் கரெக்டான வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 200 பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் வச்சுருக்காங்க ஏர்டெல். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஒவ்வொரு 200 பாயிண்ட்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் தான் போட்டுக்கோங்க. ஒரு கம்பெனியை வாங்கும்போது ஒரு ஐடியா வச்சுக்கணும். கீழே போச்சுன்னா எப்படி வாங்கலாம், மேலே போச்சுன்னா எப்படி வைக்கலாம், எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏர்டெல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனி மாதிரி தெரியுது. ஸோ பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நிமிஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.